இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவருடைய கிருபையையும் எங்களுடைய துஷ்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ. எங்களுடைய துரோகங்களையும் அவருடைய பொருதியையும் பாருங்கோ. நாங்கள் எங்களை நிந்திக்கின்றவர்களை வாதிக்கவும் வாதிக்கின்றவர்களை வதைக்கவும் நினைக்கின்றோமே. அவர் தம்மை வாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் சீவ வினயம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய சீவியம் கொடுக்கவும் மன்றாடுகின்றாரே. சத்ராதி யூதர்கள் தன்னை துட்ச மனதோடு பண்ணுகின்ற இத்தனை வாதைகளையும் அறியாமற் பண்ணுகிறார்கள் என்றும், அந்த பாவத்துக்கே நரகங்களுடைய ஆக்கினை போதாமல் இருக்க அவர்களுக்கு அதை பொறுக்க வேண்டுமென்றும் மன்றாடுகின்றாரே. ஐயோ என் நாதனே, தேவகுருவே, இப்படிப்பட்ட தயாபரமான சித்தம் எங்களுக்கும் உண்டா? எங்கள் சத்ராதிகளுக்கும் நாங்கள் நன்மை செய்யத்தக்கதாக கிருபை பண்ணியருளும். அதன் பின் எங்கள் ஆண்டவருடைய இருபுறத்திலும் இருக்கிற கல்வர்களில் இடதுபுற கள்ளன் ஆண்டவரை நிந்தித்து சொல்லுவது, நீர் தேவனானால் தம்மையும் ரட்சித்து எங்களையும் ரட்சியும். இல்லாதிருக்கில் கல்வனை தட்டி தேவன் என்பது பரிகாசம் பண்ணுகிற போது வலதுபுற கல்வன் கையை தட்டி நாங்கள் செய்த பாவத்துக்கு இந்த ஆக்கினை அனுபவிக்கின்றோம். இவர் ஒரு தோஷமும் இல்லாத சர்வேசுரன், ராசாவும் என்கிறதை யார் அறிவார் என்று ஆண்டவரை பார்த்து தேவரில் உம்முடைய ராட்சியத்துக் எழுந்தருளுகின்ற போது அடியேனையும் நினைத்து கொள்ளும் என்று மன்றாடினான். இந்த பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்டு அவன் மேல் மகா கருணையுடைய சகல பாவங்களையும் பொறுத்து இன்று நீ என்னுடனே மோட்ச ராஜ்யத்தில் இருப்பாய் என்று 2ஆம் வசனம் திருவுளம் பற்றினார்.